சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது புதினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தொகையில் அரைக்கலாம். ஏற்கனவே நான் பொடி போட்டிருக்கேன். அது மேலே லிங்கில் தெரியும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த புதினா ஒரு நாள் நான் பிரியாணி போடுறதுக்கு புதினா கடையில் வாங்க சொல்லும்போது போய் கேட்டால் ஒரு கடையில் கூட புதினாவே இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே திரும்ப கொஞ்சம் இருந்தால் பார்த்து கொடுங்க சார்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சோண்டு இது பாருங்க சார் அழுகி போய் கிடக்குன்னு ஒரு 3 கொத்து தூக்கி கொடுத்துருக்காங்க. அதில் நுனியில் 2 இலை இருந்துச்சு. அதை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தேன், சரி இதை வச்சு நம்ம போட முடியாது, இதை வச்சு நம்ம செடியாக கலப்பி அதுலேருந்து நம்ம 2 புதினாவை எடுத்து நம்ம பிரியாணி போட்டுக்குவோம், அது வரைக்கும் நம்ம பிரியாணி போடுறத நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்லை. அந்த அடி வேறு அழுகி இருந்ததை கட் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஒரு தொட்டியில் வச்சேன். தொட்டியில் வச்சு கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி அடியில் நீர்க்க கரைச்சி ஊற்றினேன். அது என்னென்னா நிறைய வளர்ந்து இந்த அளவு இருக்குது. இது வரையில் நான் 4 தடவை புதினாவை பறித்து துவையல் அரைச்சிட்டேன், பிரியாணி போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். வெஜ் பிரியாணி போடுறதுக்கு யூஸ் பண்ணேன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே பலனாக இருந்துச்சு. இது மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் கிடைச்ச பொருளை வீணடிக்காமல் நீங்கள் அதை இப்போ பயன்படுத்தினாக்கா நல்லா நம்மளுக்கு வீட்டில் இருந்து நல்லா பயன்படும். வாய் துர்நாற்றத்தை போக்கி உடம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புதினாவை நீங்களும் இது மாதிரி வீணடிக்காமல் புதினா வாங்கிட்டு இலையை பறிச்சுக்கிட்டு அந்த காம்பை நட்டிங்கன்னா போகிறோம், வளர்ந்துக்கிட்டே போகுமே ஒழிய உள்ளார வேறு ஊனி நிறைய செடியாக முளைக்காது, படர்ந்தே தான் போகும். மேலேயே வச்சிடலாம். இப்போ பறிச்சுட்டு இருக்கிறது மசாலா பூரி போடுறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், பறித்து வச்சுருக்க புதினா எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.